இது இறைச்சிப்பாரா நல்லா இருக்கிறது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. கைஸ், இதுதான் இறைச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காட்டி உங்களுக்கு கரெக்டாக வீடியோ ஏன்டா ஓட்டல போய் சொல்ற பேலன்ஸ் பண்றதா 4 பேர் வெயிட் பேலன்ஸ் பண்றதா ரியாலிட்டியா இருக்குது. அவங்ககிட்ட சொல்லாம ஸ்டில் த பிரம்மரம் வியூ பாயிண்ட் காந்தலூர் செக் பண்ணிக்கோங்க. 2 வியூ பாயிண்ட் மரத்து மேலே 2 மர வீடு கட்டி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வியூ பாயிண்ட் நிறையா இருக்குது. ஃபேமிலி கிட்ட வர மாதிரி ஏதாவது பேச சொல்லுவாங்க. அதனால நீங்க எடுக்க வேண்டியது பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முனியரா டால்பின். பசங்களுக்கு தான். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா வந்து இங்க ஸ்டே வேற ஒரு நாள் வந்து ஸ்டே வேற பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்க ஃபேமிலியா வந்து ஆபீஸ்ல ஒருத்தன் அவன் அப்பவே சொன்னான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அங்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா, பிஃபோர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 14,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சடலங்களை எப்படி புதைப்பாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு பேரு முனியரா, இங்கிலீஷ்ல மெகலித்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இத வந்து நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வழியா வரும்போது வீடுன்னு நினைச்சிட்டோம். இப்படிதான் வீடு கட்டியிருப்பாங்க, குடியிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அப்படி கிடையாது. இறந்தவங்களை வந்து 4 பக்கம் ஸ்டோன் ஸ்லாப் வச்சு மேல ஒரு ஸ்லாப் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படித்தான் புதைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து கேப் இருக்கு. அது எதுக்குன்னு தெரியல, என்ன நம்பிக்கையில அது வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை இறந்தவங்க உயிர் தெளிந்து வருவாங்களா, அதுக்கு வச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஓகே, இதுதான் முருகமலை. காந்தலூர் ட்ரிப்பில் டைம் 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. கடைசியாக நாங்கள் ஏறி இருக்கிற மலை முருகமலை. நல்லா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு மலை மேலே முருகன் கோயில் கட்டியிருக்காங்க. அது போக நிறையா ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்ஸ், டூரிஸ்ட்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நிறைய விளையாட்டும் இருக்குது. இந்த கோயில் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க.